Hello friends, welcome to Tamil Commerce. So இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் ப்ராடக்ட் பேஸ்டு டார்கெட்டிங் கேம்பெயின்ஸ். ஸோ ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் தெரிஞ்சவங்க கூட சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங், அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷூ செல் பண்ணுறீங்கன்னா ஷூஸ் ஃபார் மென் அப்படின்ற கீவேர்டை நீங்கள் கேம்பெயினில் போட்டுட்டு இந்த கீவேர்டு யாராவது போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்டை காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் பேஸ்ட் டார்கெட்டிங். அடுத்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் கூட சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் கேம்பெயின்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஸோ அமேசான் அல்காரிதம்கிட்டே இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இதான் என்னோடய ப்ராடக்ட்டு, இதுக்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஆட் ரன் பண்ணி எனக்கு சேல் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம அதில் வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. இந்த கீவேர்டு மட்டும் கொண்டு வாங்க, அந்த கீவேர்டு மட்டும் கொண்டு வாங்க எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக கேம்பெயின் ரன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் கேம்பெயின். பட் ஆனால் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து கீவேர்ட் நான் சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங். ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் யாரெல்லாம் ரன் பண்ணலாம், முக்கியமாக இது எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து இப்போ கேம்பெயினால என்ன, நம்ம ஒரு காம்படிட்டர் கிட்ட மோதுறது தான். ஒரு நமக்கு மேலே இருக்கவங்க ஆல்ரெடி ரொம்ப நாளாக செல் பண்ணிட்டு இருக்கவங்க டாப் பேஜில் இருக்காங்க, அவங்களை பீட் பண்ணி உடனே முன்னாடி போகணுன்றதுக்காக தான் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுறோம். லைக் காம்படிஷன் மாதிரி தான். பட் ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங்னா ரெண்டு டைப். காம்படிஷனாகவும் ரன் பண்ணலாம், நம்ம காம்படிட்டரை பீட் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட்டு வந்து காம்படிட்டரை பீட் பண்ணாமல் நம்ம வந்து வேறு விதமாக ரன் பண்ணலாம். அது எப்படி சார் குழப்பமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஒரு iPhone 12 மொபைல் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் மாட்டுவோம், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து கேஸ்க்கு தான் மாட்டோம். ஸோ இப்போ நான் வந்து அமேசானில் Redmi 12 டெம்பர் கிளாஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். நிறைய ப்ராடக்ட் காட்டுது, அதில் ஓமோட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், ப்ரைஸ்லாம் பார்க்குறேன், ரேட்டிங்ஸ்லாம் பார்க்குறேன். ஓகே, சம்வாட் நல்லா இருக்குது. அப்படியே கீழே ஸ்கால் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்ட் PPU ஷாக் ப்ரூஃப் கிறிஸ்டல் கிளே பேக் கவர்னு இருக்குது, ஓகேவா. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பேக் கவரோட இது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செல்லர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை டார்கெட் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணுறாரு. ஸோ இவர் காம்படிட்டர் கிடையாது. ஏன்னா அவங்க விற்கிறது கேஸ் கவர், இவங்க விற்கிறது டெம்பர் கிளாஸ். இதுதான் நான் சொன்னேன், காம்படிஷன் இல்லாமலையும் நம்ம டார்கெட் பண்ணி ரன் பண்ணலான்ற காரணம் இதுதான். ஸோ இது வந்து சஜஸ்டிங் ப்ராடக்ட்ஸில் வரும், ஒரு அப்புறம் இது ஃப்ரீக்வெண்ட்லி பாட் டுகெதர் அப்படி மாதிரி வரும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக டெம்பர் கிளாஸ் வாங்குங்க, டெம்பர் கிளாஸ் வாங்கினா கேஸ் கவர் வாங்குவாங்க. சம்டைம்ஸ் கேமராக்குன்னு தனியாக டெம்பர் கிளாஸ் இருக்குது தெரியுமா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கப்போ நான் எல்லாமே சேர்த்து 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அப்போ கேமரா டெம்பர் கிளாஸ் விற்கிறவங்களும் இதில் வந்து சஜஸ்டிங் ப்ராடக்ட்ஸில் காட்டலாம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், கேஸ் கவருக்கு வந்து கேஸ் கவர் ஃபார் Redmi 12 சொல்லிட்டு கீவேர்ட் கேம்பெயினும் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்பட் பண்ணல, ஓகேவா. இது கொஞ்சம் காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் ஓரளவுக்கு, ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னோடய வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறேன், ஓகேவா. டாக் வந்து உங்களுக்கே தெரியும், அங்கங்கே யூரின் போயிடும், ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போது அதுக்குன்னு தனியாக ஒரு மேட்டை வாங்கி போட்டோம்னா, அந்த மாதிரி மேட்டை வாங்கிட்டோம்னா ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து அது தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு டாக் மேட்ஸ் ஃபார் யூரின் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுறாரு ஒருத்தர், பெட்டு வளர்க்குறவர். அப்போது ஓகே, நல்லா இருக்குது, ரேட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது, ப்ராடக்ட் பார்த்துட்டே இருக்காரு. கீழே அப்படியே வந்தால் இந்த இடத்துல ஊஃபி டாக் ஸ்மால் ஸ்கூப்பர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஆடுது. என்னென்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துப்பே நினைக்கிறேன். அந்த வீடியோ கார்டு கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பூ பிக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ பூ பிக்கர்னா டாக் வந்து எங்கேயாவது இடத்துல பாத்ரூம் போயிடுச்சுன்னா அதை நம்ம என்னதான் நம்ம வந்து க்ளவுஸோ இல்லை பேப்பரோ சாலி போடுறதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த பூ பிக்கர் வச்சு ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இது, நம்ம பார்த்துப்போம். ஸோ ஏன் அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வாங்க போகிற யூரின் மேட், யூரின் போகிற டாக் வந்து இதுவும் பண்ணோம், அப்போ இதுவும் சேர்த்து வாங்குவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே வரவங்க இதையும் ஆட் டு கார்ட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஆட் டு கார்ட்டில் போட்டுட்டு அப்புறம் இதையும் கிளிக் பண்ணுவாங்க. இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டு கார்ட் கொடுத்து மொத்தமாக செக் அவுட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செல்லர் வந்து அந்த செல்லரை காம்படிட்டராக பார்க்கல, உன் ப்ராடக்ட் வைக்கும்போது என் ப்ராடக்ட் சைடில் வைக்கட்டும் தான் பார்க்குறாங்க. இப்போ இத்தனைக்கும் இவருக்கு பாருங்கள் ஒரே ஒரு ரேட்டிங் தான் வச்சிருக்கு, 5 out of 5. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் போட்டு பார்ப்போருக்கு. ஆனால் இங்கே இவர் பார்த்தீங்கன்னா 1121 ரேட்டிங். கிட்டத்தட்ட ஒரு பெரிய சரவணா ஸ்டோர் கடைக்கு வெளியே ஒரு சின்ன பூக்கடை வச்சு அங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் பூ வாங்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரி கதை தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் பேஸ்டு டார்கெட்டிங் கிடையாது. காம்படிட்டரும் பண்ணலாம், அடுத்தது சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம காலங்காலமாக நான் இப்போ சொன்ன மாதிரி சரவணா ஸ்டோர் வெளியே நிறைய பேர் ப்ராடக்ட் டாய்ஸ் அதுன்னு வித்துட்டு இருப்பாங்க, பூ வித்துட்டு இருப்பாங்க. வெளிக்கடையிலே பார்த்தீங்கன்னா காலையில் டீ போடுறதுக்கு பால் பாக்கெட்டும் டீ தூள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பாலும் டீ தூள் வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்க பழக்கம் வரும். ஏன்னா பிஸ்கெட் முன்னாடி அடிக்க வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து பிஸ்கெட் வந்து டீயில் முக்கி சாப்பிட்ற பழக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 3 இது சேர்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இதுவும்.
ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து எது எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும், இதோட சேர்த்து இதையும் வாங்கிடுவாங்க, அதோட சேர்த்து அதையும் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் க்ரியேட்டிவாக உட்காந்து யோசிக்கணும். ஏன் அவ்வளோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம யோசிக்கணும் கேட்டிங்கன்னா, கீவேர்ட் டார்கெட்டிங் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ போட்டு பண்ணியிருக்காங்க. அப்போது வேறு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமேசான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ணும்போது இதுக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மியாகும். ஒரு கிளிக்கு வந்து ஒரு 3 ரூபா 50 பைசா செலவாகுதுன்னா இதுக்கு அதோட ஒரு சொற்ப அமௌண்ட் தான் கம்மியாக செலவாகும். அதுக்கு தான் சொல்கிறேன் மெயினாக. ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பேஸ்டு டார்கெட்டிங் கிடையாது. எனக்கு வந்து இன்னொருத்தோட சேல்ஸை பிடிக்கணும் இல்லை, பட் ஆனால் காம்படிட்டிவ் பேஸ்டாக கூட ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ பிக்கிள்னு சர்ச் பண்ணுறேன். நான் வந்து ஒரு மேங்கோ பிக்கிள் செல் பண்ணுற ஒரு நியூ செல்லர். இனிஷியலாக நான் வந்து எனக்கு வந்து ஒரு 15 பேர் கிட்ட ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 4.2 ஸ்டார் கிட்ட எனக்கு ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் இருக்குது. கவுண்ட் வந்து 15, ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2 இருக்குது. இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன் யாரெல்லாம் வந்து என்னோட சஜஷன், ஐ மீன் அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது சஜஷன்லையோ கீழே ரைட் சைட்லையோ பாட்டம்லையோ வரலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை மேங்கோ பிக்குன்னு இருக்கா, இங்கேருந்து நான் இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது என்னை பார்ப்பாங்களா? ஐ மீன் என்னோடய ப்ராடக்ட்டு இவங்க வந்து 2500 ரேட்டிங்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 15 பேர் போட்ட ரேட்டிங்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், என்னோடய ப்ராடக்ட் வாங்குவாங்களா? கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போ யாரெல்லாம் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னோட ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கணும். நான் 4.2 வச்சுருக்கேன்னா அவங்க 3.8 3.6 வச்சுருக்கணும். இல்லை நான் வந்து அவங்க வந்து வெறும் 4 ரேட்டிங் தான் வச்சுருக்காங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா 15 ரேட்டிங் வச்சுருக்கேன். ஸோ எது நம்பர்ஸ் வந்து என்னோட கம்மியாக இருக்கணும், இல்லை ரேட்டிங்ஸ் வந்து என்னோட கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து 3 ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. என்னோட அதிகம் தான், நான் வந்து 4.2, இவங்க 5 தான். பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து 8. ஸோ சிங்கிள் ஸ்டார் தான், அதுவும் ஒன்று. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது, 149. பட் ஆனால் 3.7 தான். ஸோ அப்போது ஈஸியாக இவங்க ப்ராடக்ட்ஸ் பார்க்குறவங்களும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வாங்க வைக்கலாம். ஸோ 8 பேர் தான் ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, 3.5. தாராளமாக நம்ம இவங்களை காம்படேட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக இருந்தாலும் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ASIN நம்பர் இருக்கும். ஓகேவா? அது எங்கே இருக்குன்னா ASIN. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டுருக்கலாம், காம்படிட்டர் SKU அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் வந்து காம்படிட்டர் ASIN நம்பர்லாம் சர்ச் பண்ணுறோம்னா கேம்பெயினில் வந்து கேட்கும். நான் அடுத்து லாஸ்ட்டில் வீடியோ முடியவும் சொல்கிறேன். ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமா ஜென்ரலாக சினிமாலே பார்க்கலாம், பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன ஹீரோ படம் வந்து ரிலீஸ் ஆகாது. இப்போ இதை தள்ளி போய்டும், இல்லை முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் விஜய் அஜித் படம் வருதுன்னா அவங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை பின்னாடி. ஏன்னா அவங்க கூட போய் காம்படேட் பண்ணால் நமக்கு வசூல் வராது. அதே மாதிரி எப்போவுமே நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் பண்ணும்போது இதை நம்மளோட ரேட்டிங்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸோ கவுண்ட் கம்மியாக இருக்கிற செல்லர்ஸோட நம்ம சஜஷன் வந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் பார்த்துட்டு இவங்க ப்ராடக்ட்டில் கவுண்ட் அதிகமாக இருக்குது, ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்குன்ட்டு கன்வின்ஸ் ஆகி நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் நிறைய பேர் பண்ணுறது அப்படின்னா எடுத்தோன்னே ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கவங்ககிட்ட நம்ம காம்படிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நிறைய கன்வின்ஸ் ஆகாமல் சேலே வராமல் இருக்கும். அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மூணாவது இந்த மாதிரி கேம்பெயின்லாம் யார் ரன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். ஓகேவா? அதுக்கு அமேசானில் சர்ச் பண்ணுற கஸ்டமர்ஸே கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கால் பண்ணார். நான் பேசியிருக்கும்போது இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி அமேசானில் சேல் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது யூனிக்காக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்னு இருக்கேன், புற்று மண் சேல் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சார் மண்ணெலாம் சேல் பண்ணிட்டு ஒன்றும் புரியல. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், ஏன்னா ஜெனரலாக சிட்டி பேஸில் இருக்கிறனால புற்று மண்ணா இல்லைன்னு தெரியல எனக்கு. அவர் சொன்னார், புற்று மண்ணுன்னா இப்போ எப்படி நீங்கள் மண்புழு உரம்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செல் பண்ணுறாங்க, அதாவது மண்ணை வந்து அந்த மண்புழு வந்து தின்னு செரித்து வர்றது தான் வந்து மண்புழு உரமாக மாறுது. அதே மாதிரி புற்று மண்ணுன்னு பார்த்திங்கன்னா கரையான் வந்து மண்ணில் இருக்கிறதுலே ரொம்ப எஃபெக்டிவான நியூட்ரிஷனிஸ்ட் இருக்குது. ஐ மீன்ஸ் ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக சொல்ல வரல. அதில் இருக்க ப்ராப்பரான அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அதை வச்சு புற்று கட்டுமா. ஸோ அது மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து மெடிசனல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அமேசானில் யாராலும் போய்ட்டு புற்று மண்ணுன்னு சர்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இது லாங்குவேஜ் பேரியஸும் இருக்குது. தமிழில் புற்று மண் அடிக்கிறோம், ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வேறு மாதிரி அடிப்பாங்க. ஸோ அப்போ அந்த சர்ச் பண்ணுற கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது அந்த ப்ராடக்ட்டை ப்ராப்பராக டிசைன் பண்ணி வேறு மாதிரி ஆங்கிளில் நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கேம்பெயின் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான் வேர்க்குரு. உடனே வேர்க்குரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கடையிலையோ இல்லை அமேசான்லையோ எங்கே போனாலும் நைசில் ஷவர் டு ஷவர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. பட் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும், சந்தனம் இருக்கு, ஐ மீன் சாண்டில், அதை நல்லா உரசி தண்ணியில் கலந்து போட்டால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அந்த வேர்க்குரு எல்லாமே ஈஸியாக போயிடும். பட் வேறு வழி இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அமேசானில் பியூர் சாண்டில் செல் பண்ணிருக்காங்க. நாட் ஓன்லி அமேசான், நிறையா ஆன்லைன் போர்ட்டலில் இப்போ பியூர் சாண்டில் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனோட, ஓகேவா, எல்லாமே அவங்க வாங்கி ப்ராப்பராக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானில் பியூர் சாண்டில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள்,
ஸோ இது வந்து ஒரு சாண்டில் கிட்டத்தட்ட ஃபோட்டோ பெருசாக இருக்குது, பட் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஃபிங்கர் சைஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து எத்தனை பேர் சர்ச் பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அமேசானில் வந்து பியூர் சாண்டில் விற்கிறது நிறைய பேர் தெரியல. ஃபேக்ட் அதுதான். இப்போது நீங்கள் ஒரு வேளை இந்த செல்லர் எப்படி சேல்ஸ் கொண்டு வந்திருப்பாருன்னா, நைசில் பவுடர்னு சர்ச் பண்ணுறாங்க. இப்போ நான் அதுக்கு ரிலேட்டட் நிறைய நைசில் வருது, அதுக்கப்புறம் கேண்டின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போது சைடில் இந்த இடத்துல வந்து சாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பியூர் சாண்டில்வுட்டை காட்டும் போது, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரிஜினல் சாண்டில் இங்கே இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் கலந்த பவுடர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்போது அமேசானில் சர்ச் பண்ணாமல் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் கிட்ட ஆல்ட்ரேட் வேஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கேண்டிட், நைசில், ஷவர் டு ஷவர், ஹிமாலயா, என்னென்ன இந்த மாதிரி இந்த வேர்க்கூருக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதில் நம்ம அந்த ஏசிஐ நம்பர்லாம் காப்பி பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு கன்வின்ஸ் ஆவாங்க. நம்ம ப்ராடக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறமும் உள்ளே வந்து இது வந்து வேர்க்கூறு போக்கும், உடம்பு குளிச்சிடும், அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக போடும்போது கன்வின்ஸ் ஆவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது வந்து இந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சா மட்டும் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே சார், எப்படி ரன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் ஏசனை காப் பண்ணிருக்கேன் இப்போ 2, பட் ஆனால் டீட்டெயிலாக ஒரு 25-30 ஏசன் நீங்கள் காம்படேட்டர் ஏசன் நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து கேம்பெயின் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் கேட்கும், நீங்கள் மேனுவல் கொடுத்துருங்க. கீவேர்ட் டார்கெட்டிங்கும் ப்ராடக்ட் டார்கெட்டிங்காக கேட்கும், நீங்கள் ப்ராடக்ட் டார்கெட்டிங் கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் டார்கெட்டிங் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கேட்டகரிஸ்ன்னு டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கும், அந்த இடத்துல இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருங்க. இதில் சஜஸ்டட் சர்ச் இருக்குல்ல, என்டர் லிஸ்ட் கொடுங்க. என்டர் லிஸ்ட்டில் இந்த ஏசன் நம்பர்லேருந்து காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வீடியோக்காக 2 ஏசன் கொடுத்துருக்கேன். 2 ஏசன்லாம் கொடுத்து ரன் பண்ணால் ரன்னே ஆகாது. ஒரு 25 to 30 நீங்கள் இந்த மாதிரி லைனாக ரிசர்ச் பண்ணி எடுத்து அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணி ரன் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டு டார்கெட்டிங் கேம்பெயின்லாம் ரன் பண்ணுறோன்ட்டு. உண்மையிலே 3 விதமாக ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காம்படிஷன் இல்லாமல் சஜஸ்டிங் ப்ராடக்ட்டாக, இன்னொன்று காம்படிஷனோடு ரன் பண்ணலாம். 3வது வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. எல்லா விதமான இதுவும் ப்ராடக்ட் டார்கெட்டிங் பண்ணலாம். முக்கியமாக கீவேர்ட் டார்கெட்டிங்கை விட காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இந்த மாதிரி ப்ராடக்ட் கேம்பெயின் ரன் பண்ணலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெவி பட்ஜெட் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு டெய்லி பேசிஸில் ஒரு 100 rupeesக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் ரன் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரன்னே ஆகாமல் கூட இருக்குது. ஏன்னா காம்படிஷன்ஸ் வந்து காம்படிஷன் அதிகமாக கொடுக்க தான் ரன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், முக்கியமாக வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பதிவு பண்ணுறது வச்சு தான் அடுத்த வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.